ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 ஒரு 4, 5 பூண்டு பல்லு, சும்மா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 3, 3 எடுத்துக்கோங்க. சோம்பு, மிளகு, சீரகம். அது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி. இந்த தண்டோடயே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி. இது வந்து நான் பெருசா சேர்த்துருக்கேன். ஸோ 1 போதும். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு குக்கர்லயே இத வந்து தாளிச்சு விட்டுறலாம். இல்ல தனியா வதக்கி கூட செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு அந்த பட்டை, கிராம்புலாம் நம்ம அரைச்சுட்டோம். அதனால டைரக்ட்டாவே வெங்காயம் சேர்த்துட்டு, அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாத்தூளு, கொஞ்சோண்டு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இந்த அரைச்சதையும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு, இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு. இப்போ வந்துட்டு இதில பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு பதிலா மஷ்ரூம் சேர்க்கலாம், பன்னீர் சேர்க்கலாம். 2ல எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் பச்சை பட்டாணி ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ காலையில செய்யறதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். ரொம்பலாம் அதிகமா சேர்க்கல. கொஞ்சமா சேர்த்துட்டு அந்த பட்டாணி வேகணும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதெல்லாம் வதக்கிட்டோம். ஸோ பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, ஒரு 6 விசில் நான் விட்டேன். கரெக்ட்டா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோதான் ரெடி ஆயிடும். இது மாரி ட்ரை பண்ணுங்க. ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.